மச்சான், எவ்வளவு வருஷம் கழிச்சு நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. உண்மையாவே சந்தோஷமா இருக்கடா. சரி சரி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் எல்லாரும் வெளியிலே நிப்பீங்க? உள்ள வாங்க. ஆமா, எல்லாரும் எவ்வளவு நேரம் தான் வெளியிலே நிப்பீங்க? உள்ள வாங்க. நில்லுங்க. இங்கே நில்லுங்க. சாரு வீட்டுக்குள்ளார சாரு வர்றது. என்னங்க இது? வீடு தேடி வந்தவங்களே இப்படி அங்க பேசுறது, வாசல்ல நிக்க வச்சு பேசுறது என்னங்க பழக்கம்? வாங்க முதல்ல உள்ள அழைச்சிட்டு போய் நம்ம பொறுமையா உட்கார்ந்து பேசலாம். என்ன உள்ள அழைச்சிட்டு போய் பேசணுமா? உள்ள அழைச்சிட்டு போய் பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஐயா, இப்ப எதுக்கு இப்படி கோவப்படுறாவோ? இங்க பாருங்க, எல்லாம் நல்ல விஷயம் பேசுறதுக்காக தான் நாங்க வந்திருக்க மாட்டோம். அப்பா, என்னப்பா இது? வீடு தேடி வந்திருக்காங்க, அதுவும் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கவங்கள இப்படி வெளியிலே நிக்க வச்சு பேசிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? உள்ள கூப்பிடுங்கப்பா. எதா இருந்தாலும் உள்ள வச்சு நம்ம பேசிக்கலாம். ஆமாப்பா, எதா இருந்தாலும் உள்ள கூப்பிட்டு பேசலாமே. எல்லாரும் வாய மூடுறீங்களா? சார உள்ள கூப்பிட்டு போய் பேசணும், சார வாசலோட நிறுத்தி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க, உங்ககிட்ட எல்லாம் பேச எதுவுமே இல்ல. அதனால வந்த வழிய பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுங்க. ஐயா, இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பேசினா என்ன அர்த்தம்? அது நாங்க எல்லாம் முக்கியமான விஷயம், சொல்லப்போனா நல்ல விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கோமே. என்ன நல்ல விஷயமா? அப்படி என்ன நல்ல விஷயம்? இங்க பாருங்க ஐயா, எங்க பையன் செலியனுக்கு உங்க பொண்ணு தூரிய நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா? ஆமா மாமா, உங்களுக்கே நல்லா தெரியும் தூரியும் செலியனும் விரும்புறாங்கன்னு. அப்படி இருக்கும்போது தூரிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. அதான் மாமா மறுபடி பொண்ணு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். ஆமாங்க ஐயா, தேனு சொல்ற மாதிரி 2 பேருமே விரும்புறாங்க. அப்படி இருக்கும்போது பெரியவங்க நம்ம தானே முறைப்படி பேசி அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதனாலதான் முறைப்படி பேசிட்டு போலாமேன்னு நாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல, தூரி தான் ஏற்கனவே அவளோட முடிவை சொல்லிட்டால. கல்யாணம் பண்ணினா செலியனை தான் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு. 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கங்க. அப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் நம்மளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. அம்மாப்பா, தூரியும் செலியனும் ஒருத்தர் விரும்புறாங்க. அப்படி இருக்கும்போது முறைப்படி பேசி அவங்களுக்கு நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமேப்பா. ஆமாங்க, எல்லாரும் சொல்ற மாதிரி பெரியவங்க நம்மளே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லதான் பாத்துக்கங்க. அதோட இத்தனை வருஷமா பிரிஞ்சு போய் கடந்த குடும்பம், இந்த கல்யாணத்தினால ஒண்ணு சேரணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? அதனால நல்லபடியா 2 பேருக்கும் நம்மளே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமே. யோசிச்சிட்டே இருக்கீங்க? தேனு, செலியா, அப்புறம் தம்பி 3 பேரும் ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க. ஏதா இருந்தாலும் நம்ம உள்ள போய் பேசிக்கலாம். வாய மூடு மீனாட்சி. என்ன 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இத்தனை வருஷம் பகைய மறக்கணுமா? நீங்க வேணும்னா நடந்த எல்லாத்தையும் மறந்துருக்கலாம். ஆனா இந்த சுந்தரம் எதையுமே மறக்கல, மறக்கவும் மாட்டான். சுந்தரம் சரியா சொன்ன. என்ன சொன்னீங்க? 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இத்தனை வருஷம் பகைய முடிச்சுக்கலாமாவா? இங்க பாருங்க, நடந்தது எல்லாத்தையும் நீங்க வேணும்னா மறந்துருக்கலாம். ஆனா நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். மறக்கிற அளவுக்கு இவன் பண்ணிருக்கான். முடுங்க, எப்ப பார்த்தாலும் எரியற தீர சென்னை எடுத்து ஊத்துறதே உங்களுக்கு வேலையா போச்சு. செடி, இப்ப என்னடி தப்பா சொல்லிவிட்டேன்? நடக்காதே சொன்னேன், நடந்ததானே சொன்னேன். மீச கூட முளைக்காத வயசுல அத்தனை சொந்தக்கார உங்களுக்கு முன்னாடி அப்ப என் பிள்ளைய அரைஞ்சு இவன் மானத்தை வாங்கினா. இப்போ தூருக்கு ஏற்பாடு பண்ண கல்யாண பொண்ணை தூக்கிட்டு போய் என் பிள்ளை மானா மறுவாத எல்லாத்தையும் சொந்தக்கார உங்களுக்கு முன்னாடி மறுபடியும் வாங்கிட்டான். இவனுக்கு போய் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லையாக்கும். இங்க பாருங்கம்மா, உங்க கோவம் நியாயமான ஒண்ணுதான். செலி அன்னைக்கு அப்படி பண்ணினது தப்புதான். ஆனா 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கல்ல, அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணினது தப்பு தானே. அதனால தானே அவங்க 2 பேரும் அப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு. அதானே சரியா சொன்னம்மா. அப்பவும் எல்லாருக்கும் முன்னாடி என்ன அரைஞ்சு மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கினா. இப்பவும் அத்தனை சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி என்ன தலை குடிய வச்சு கௌரவம் மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டா. இவனுக்கு ஏன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி தரணுமா? இங்க பாருங்க, சாரு தலைக்கெல்லாம் நின்று தண்ணி குடிச்சாலும் என் பொண்ணை இவனுக்கு நான் சென்னைக்குமே கல்யாணம் பண்ணி தர சம்மதிக்கவே மாட்டேன். ஐயா, உங்க கோவம் நியாயமான ஒண்ணுதான். செலியன் கல்யாணத்தன்னைக்கு உங்க பொண்ணை தூக்கிட்டு போனது தப்புதான். யாருன்னு அதை சரின்னு சொல்லவே இல்லை. ஆனா தூரியும் செலியனும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க தூரிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணினா எப்படிங்க? யாகா, ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது? அதனாலதான் செலியன் தூரிய தூக்கிட்டு போனது எங்க யாருக்குமே தப்பா தெரியல. நியாயம் பேசுறீங்களா? நியாயம் அது சரி, உங்களுக்கு எப்படி தப்பா தெரியும்? எங்களுக்கு தானே நினைக்கிறாங்க எப்படி அசிங்கப்பட்டோன்னு தெரியும். எல்லாரும் ஓடுகாலி பொண்ணையா இவ்வளவு நாள் நீ பெத்து வளர்த்த அப்படின்னு சொல்லி என் பிள்ளைய கேட்காத கேள்வி இல்ல. எல்லாருக்கும் முன்னாடியும் எங்க மானம் மறுவாத கௌரவம் எல்லாத்தையும் வாங்கிவிட்டு இவன் பாட்டுக்கு போவான். இவனுக்கே எங்க வீட்டு பிள்ளைய நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணுமாக்கும். எப்பா, இது எந்த ஒரு நியாயப்பா? இது எந்த ஒரு நியாயம்? பாட்டி, செலியன் பண்ணது தப்புதான், யாரும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. 2 பேருக்கும் பெரியவங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே நல்லது. 2 பேரோட வாழ்க்கையை பார்க்கணும்ல.
அதானே இங்க பாருங்கய்யா, நடந்தது நடந்துருச்சு. இனிமே நடக்க போறத பத்தி மட்டும் யோசிப்போமே. இது நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை நமக்கு முக்கியம் இல்லையா? நீங்களே சொல்லுங்க. அதனால நம்ம செலியனுக்கும் தூரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. போதும் நிறுத்துறீங்களா? என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, என் பொண்ணுக்கு லாஸ்ட் வரைக்கும் கல்யாணம் ஆகாம நான் வீட்லயே வச்சிருந்தாலும் வச்சிருப்பேனே தவிர, இதோ நிக்கிறானே என் மான மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் வாங்கிட்டு நிக்கிற இந்த அனாத பயலுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்கவே மாட்டேன். போதும் நிறுத்துறீங்களா? உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுன்ற மாதிரி நீங்க பாட்டு பேசிட்டே போறீங்க. யார் பார்த்து அனாதன்னு சொன்னீங்க? இன்னொரு வாட்டி என் செலியனை பார்த்து அனாதன்னு சொன்னீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் செலியனுக்கு அப்பா மாதிரி மாமக்காரன் நான் இருக்கேன், அம்மா மாதிரி அக்கா காரி தேன் இருக்கா. அப்படி இருக்கும்போது இன்னொரு வாட்டி எங்க பிள்ளைங்களை நீங்க அனாதன்னு சொன்னீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, ஏதோ வயசுல பெரியவரா இருக்கீங்களே தான் சிம்புட்டு நேரம் நீங்க பேசின எல்லாத்தையும் அமைதியா இருந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இந்த வீரபாண்டியோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அது தாண்டிடுச்சு. யாரும் தாங்க மாட்டீங்க. ஏங்க எங்க பையனுக்கு என்னங்க குறைச்சா? என்ன குறைச்ச? அவன் ஒரு டாக்டர், கை நிறைய சம்பாதிக்கிறான், சொந்தமா அவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கான், 4-5 இடம் வாங்கி வச்சிருக்கான். எல்லாத்துக்கும் மேல உங்க உங்க பொண்ணும் எங்க பையனும் உயிர் கோயிலா விரும்புறாங்கங்க. இப்ப போய் கௌரவம் தான் முக்கியம்னு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இப்படி தடையா நிக்கிறீங்களே, நீங்களா ஒரு அப்பாவா? டேய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதோட நிறுத்திக்க. ஏதோ போனா போட்டுன்னு பொறுமையா அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போறான். இவன் பெரிய டாக்டர் இருந்தா பெரிய இவனா இவன். இவனை விட நல்ல நல்ல மாப்பிள்ளை எல்லாம் என் பொண்ணுக்கு எனக்கு பார்க்க தெரியும். சரியா? வந்துட்டான் பெரிய இவ மாதிரி. ஏடா வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமா சொல்றியே, நல்லா பாக்குற மாமா வேலைய. போதும் நிறுத்துறீங்களா? சென்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா மாமனை பத்தி ஏதாச்சும் பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இவ்வளவு நேரம் என் மேல தப்பு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா என் மாமாவை பத்தி ஏதாச்சும் தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடா என்ன மாமனை சொன்னா பொத்துக்கிட்டு வருதோ? ஆமா, என் மாமனை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்குமே தகுதி கிடையாது. டேய் என்னடா, குடும்பத்தோட எல்லாரும் வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணி அப்படியே என் பொண்ணை பேசி அப்படியே தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணி வந்திருக்கீங்களா? சரி, உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? இங்க பாருங்க, உங்க பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண நான் நினைச்சிருந்தேன்னா மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு போன அன்னைக்கே தாலி கட்டி நான் பொண்டாட்டி ஆக்கி இருந்திருக்க முடியும். ஆனா எனக்கு அது தேவையில்ல. ஏன்னா என் வளர்ப்பு அப்படி கிடையாது. எங்க அம்மா அப்பா எனக்கு அப்படி சொல்லி வளர்க்கல. அதோட என் அக்காவும் மாமாவும் என்ன அப்படி வளர்க்கல. அப்படி இருக்கும்போது உங்க உங்க சம்மதத்தோட உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்க வீடு தேடி வந்து உங்க பொண்ணை கேட்டு முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்தோம். அது சரி, அன்னைக்கு அம்புட் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி என் பிள்ளையோட மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிவிட்டு இன்னைக்கு முறைப்படி வந்து பொண்ணு கேட்டா உடனே உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோமோ? இங்க பாரு, அது நடக்கவே நடக்காது. சேத்த வாய் மூடுங்க சொல்லிட்டேன். இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான். மீனாட்சி வாயை மூடு. அம்மா சொல்றதுல சின்ன தப்பு இருக்கு. அத்தனை பேருக்கு முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு போனவன் இவனுக்கே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஜென்மத்துல இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். என்ன மனுஷியா நீ? என்ன மனுஷன்? எல்லாரும் பிள்ளைங்களோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படுவாங்க. ஆனா நீ இப்ப கூட உன் மான மரியாதை கௌரவத்தை பத்தி தான் கவலைப்படுறல. என்ன மனுஷியா நீ? என்ன மனுஷன்? பசங்களோட சந்தோஷத்தை தாயா எல்லா பத்தவங்களும் பாப்பாங்க. ஆனா நீ உன்னோட கௌரவத்தை பாக்குறல்ல. டேய் ஆமாடா, எனக்கு எல்லாத்தையும் விட என் கௌரவம் தான் முக்கியம். போதுமா? இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஜென்மத்துல சிவனுக்கும் என் பொண்ணு தூரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நான் எப்பவுமே சம்மதிக்க மாட்டேன். போதுமா? எல்லாரும் முதல்ல வெளியில போங்க. சோ, பாக்குறதுக்கு பெரிய மனுஷனா இருந்தா மட்டும் பத்தாது, பெரிய மனுஷத்தனமாவும் நடந்துக்கணும். மாமா போதும், எதுவும் பேச வேண்டாம், கிளம்பலாம் வாங்க. ஆமாடா செலியா, முதல்ல எது கிளம்புவோம் வா. இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. உங்க பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் கூட வான்னு அவ உடனே வந்துருவா. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட வளர்ப்பு அப்படி கிடையாது. இப்பவும் சொல்றேன், எனக்கும் துரிக்கும் கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்க சம்மதத்தோட தான் நடக்கும். மத்தபடி உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. அக்கா மாமா கிளம்பலாம் வாங்க. சோ, கேட்டியா? கேட்டியா? இதுதாயா எங்க பையனோட வளர்ப்பு. இந்த மாதிரி ஒரு பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு உன் கௌரவம் தான் முக்கியம்னு நிக்கிறல. பாரு, நல்லா கேட்டுக்கோ. ஒரு நாள் என்
பொண்ணுக்கு ஏத்த சரியான மாப்பிள்ளை நீ தானே சொல்லி நீயே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி கண்டிப்பா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வப்பையா வப்ப. அப்படி நடக்கலைன்னா என் பேரு வீரபாண்டி இல்லையாக்கும். தேடி செலியா கிளம்பலாம் வாங்க. போ நீ சொல்றது இந்த ஜென்மத்துல எப்பவும் நடக்காது. என் பிள்ளை சுந்தரமாச்சும் இவங்க 2 பேர் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றதாச்சும் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. பாருங்க பாருங்க, பொறுமையா இருந்து பாருங்க. நான் சொல்றது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கதான் போகுது. நடக்கிற அன்னைக்கு இருக்கும் உங்க எல்லாருக்கும். சரியா வாடகை இது கிளம்பலாம். ஏங்க இன்னும் கௌரவம்னு அதையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க? தூரி மனசுல செலி தான் இருக்கான்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கும்போது வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டு வந்தவங்கள என்னெல்லாம் பேசி அனுப்பிட்டீங்க? ஏங்க ஏன் இப்படி இருக்கீங்க? ஆமாப்பா, தூரியும் செலியனும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொல்ல மாட்டேன்னு சொன்னா என்ன பார்த்தோம்? போதும் நிறுத்துறீங்களா எல்லாரும்? சார் என்ன சொன்னாலும் சரி, என் பொண்ணுக்கு லாஸ்ட் வரைக்கும் கல்யாணம் ஆகாம நான் வீட்லயே வச்சிருந்தாலும் வச்சிருப்பேனே தவிர கண்டிப்பா அந்த டாக்டர் பையலுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். இதுதான் என்னோட முடிவு. முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அப்படி சொல்றா சுந்தரம். ஏடி கேட்டுச்சுல 3 பேருக்கும் என் புள்ள சுந்தரம் என்ன சொன்னானே? யார் என்ன சொன்னாலும் என் புள்ள எப்பவுமே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டான். வீணா கனவு கொட்ட கட்டாம போய் அவங்க வேலையை பாருங்க போங்க. நான் கூட இவ்வளவு நாள் ஆகிட்டு அப்ப மாறி இருப்பாருன்னு நினைச்சேம்மா. ஆனா அவருக்கு இப்ப கூட என் வாழ்க்கையை பத்தி என் சந்தோஷத்தை பத்தி அவருக்கு எந்த கவலையும் இல்லைல்ல. இப்ப கூட அவருக்கு கௌரவம் தான் முக்கியம்னு காட்டிட்டார்ல. ஐயோ கடவுளே, செலிய மாமா படிச்சு சொன்னுச்சுமா இப்போதைக்கு பேச வேண்டாம்னு. நான் தான் கேட்கல. மாமா எனக்காக தாம்மா இன்னைக்கு வந்துச்சு அப்பா கிட்ட பேசுறதுக்கு. ஆனா எப்படி அவமானப்பட்டு போகுதேம்மா, ஆனா என்னால தாங்கிக்க முடியல. தூரி ப்ளீஸ் டி அழாதடி. நானும் அப்ப மாறிட்டாரோன்னு நினைச்சேன். நீ சொல்ற மாதிரி அவர் என்னைக்குமே மாற மாட்டார் போல இருக்கு. தூரி ப்ளீஸ் டி அழாத. தூரி அழாதம்மா அழாத. ஏண்டா இந்த மனுஷன் இப்படி இருக்காருன்னு தெரியல. இந்த மனுஷன் தான் இப்படி இருக்காருன்னா உங்க பாட்டி அதுக்கு மேல அப்பப்ப உங்க அப்பாவை ஏத்தி விடுறது உங்க பாட்டி தாண்டி. உங்க பாட்டியால தாண்டி உங்க அப்பா இந்த அளவுக்கு கௌரவம் பிடிச்சு போய் அலையறாரு. இந்த மனசு எப்ப திரும்பி தொலைவார்னே தெரியல. தூரி நீ அழாதடி அழாத. கண்டிப்பா சீக்கிரமாவே உனக்கும் சரி எனக்கும் கல்யாணம் நடக்கும். உங்க அப்பா இல்லைன்னா என்னடி, நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கும் சரி எனக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்போம். இல்லம்மா இல்ல, பாவம்மா செலிய மாமா தேனக்கா வீரபாண்டி அண்ணன் 3 பேரையும் அப்பா எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்திட்டார்ல. மாமா சாரி மாமா சாரி. தூரி என்னாச்சு? இப்ப எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கா? இல்ல மாமா, எவ்வளவோ சொன்னேன் இப்போதைக்கு பேசினா சரியா வராதுன்னு. ஆனா நான் தான் கேட்கல. ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டேன். ஆனா நீ எதுக்கு சொன்னேன்னு எனக்கு இப்ப புரியுது மாமா, இப்ப புரியுது. சாரி மாமா சாரி. அதோட அப்பா நிறைய பேசிட்டார்ல, அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் மாமா. சாரி. தூரி நீ எதுக்கு அழுவுறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்க அப்பா அப்படி பேசுனதுனால நான் மனசு கஷ்டப்படுவேன் தானே நீ அழுவுற. ஆனா உனக்கு சொல்லட்டுமா, சத்தியமா எனக்கு மனசு கஷ்டமாலாம் இல்லடி. ஏன்னா இப்படிதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அங்க வந்து நான் சைலண்டா இருந்தேன். அது உங்க அப்பா மாமாவை பத்தி தப்பா பேசினோன்னு தான் எனக்கு கோவம் வந்துடுச்சு. அதனாலதான் நான் கோவப்பட வேண்டியதா போயிடுச்சு. இல்லைன்னா சைலண்டா தான் இருந்திருப்பேனே. சரியா? நான் கஷ்டம்லாம் படலடி. நீ ஃபர்ஸ்ட் அழுகிறத நிறுத்து. சரியா? இல்ல மாமா இல்ல, நீ என்ன சொன்னாலும் சரி, அப்பா உங்ககிட்ட அப்படிலாம் பேசிருக்க கூடாது. அவர் இப்படிலாம் பேசுவார்னு சத்தியமா நான் நினைச்சே பார்க்கல மாமா. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருச்சு. இவ்வளவு நாள் ஆனதுக்கு அப்புறமும் பிடிவாதமா இருக்கிறவரு இனி எப்பவுமே மாற மாட்டார்னு. மாமா நீ இப்பவே ஊன்னு சொல்லு. நான் பேட்டி படிக்கலாம் கட்டிட்டு இப்பவே இங்க வந்துடுறேன். என்ன? அது சரி. இங்க பாருடி, உங்க அப்பா கிட்ட சொன்னதே தான் உங்ககிட்டயே சொல்றேன். உங்க அப்பா சம்மதம் இல்லாம கண்டிப்பா உன் கழுத்துல நான் தாலி என்னைக்குமே கட்ட மாட்டேன். அதோட அவர் ஒன்னு பெத்தவரடி. அவர் கோவத்துல நியாயம் இருக்கு. அதனாலதான் நான் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொன்னேன். ஆனா யாரும் என் பேச்சை கேட்டீங்க? யாருமே கேட்கல. அதனாலதான் சரி நீங்களாம் சொன்னா கேட்க மாட்டீங்க, பட்டாதான் திருந்துவீங்கன்னு நான் வந்தனே. இன்னைக்கு தெரிஞ்சிச்சா உங்க அப்பாவுக்கு என்ன கோவம் போல இன்னும் அப்படியே தான் இருக்காருன்னு? தெரிஞ்சது.
நல்லாவே தெரிஞ்சது. எங்க அப்பா இப்போன்னு இல்லை, எப்பவுமே மாற மாட்டார்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க பாரு மாமா, நீ நினைக்கிற மாதிரி அப்பா எப்பவுமே கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாரு. அதனால நான் வந்துடுறேனே மாமா, ப்ளீஸ். தூரி, எனக்கு புரியுதுடி. நீ கண்டிப்பா ரொம்ப பயந்து போயிருக்க, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு. ஆனா கொஞ்சம் மெச்சூர்டா திங்க் பண்ணி பாரு. உங்க அப்பாவுக்கு இன்னும் கோவம் போகலன்னு நல்லாவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ மறுபடியும் இப்படி பெட்டி படிக்கலாம் தூக்கிக்கிட்டு இங்க வந்துட்டேன்னா உங்க அப்பாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாகும்டி. அதோட அவரு உன்னை பெத்தவருடி. அவரு உன் மேல கோவப்படுறதுல எந்தவித அர்த்தமும் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா அவர் கோவம் நியாயமான ஒண்ணுதான். அதனால கொஞ்சம் பொறுமையா இருடி, சரியா? எல்லாமே உடனே சரியாகாதுடி. கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும், அப்பதான் சரியாகும். ஓகே? ஆனா மாமா, நீ என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பல்ல? ஏ பைத்தியக்காரி, இது என்னடி கேள்வி? இந்த செலியன் இந்த ஜென்மத்துல தாலின்னு ஒண்ணு கட்டினா அது என்னோட தூரி கழுத்துல மட்டும்தான். போதுமா? முதல்ல அழுகிறது நிறுத்துடி. ஐ லவ் யூ தூரி. இப்போ ஒண்ணு இல்ல, எப்பவுமே ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. மாமா, சரி சரி, முதல்ல கண்ணை தொடடி. உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? அது இந்த சாரி தானே அன்னைக்கு நான் உனக்கு வாங்கி கொடுத்த சாரி. இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்கடி. அப்படியா மாமா, உனக்காக தான் இந்த சாரியை இன்னைக்கு நான் கட்டினேன். சரி, இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னல, சரி சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் சாரி கட்டினேன். ஆனா எல்லாமே இப்படி ஷாக்கா முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தூரி, காரணம் இல்லாம எதுவும் நடக்காது, சரியா? அதோட நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி தான். இந்த செலிய கல்யாணம்னு ஒன்று பண்ணினா அது ஒன்று மட்டும்தான். நீ கொஞ்ச நாள் மட்டும் பொறுமையா இருடி. கண்டிப்பா உங்க அப்பா ஒத்துப்பாரு, சரியா? மாமா, எனக்கு சத்தியமா தெரியல நீ எந்த நம்பிக்கையில இப்படி சொல்றேன்னு. ஆனா நீ சொல்றேங்கிற ஒரே காரணத்துக்காக நானும் சரின்னு சொல்றேன். சரி, ஓகே, நான் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கேன், போதுமா? குட் கேர்ள். சரி ஓகேடி, நீ வந்து ரொம்ப நேரம் ஆகுது. உங்க அப்பா வேற இன்னும் வீட்டில தான் இருப்பாரு. நீ போய் உங்க அப்பா கிட்ட இன்னும் அடிஷ்னலா வேற திட்டு வாங்காத. ஃபர்ஸ்ட் கிளம்பு போ. ஐயோ ஆமா மாமா, நீ சொல்றது சரிதான். அப்பா வீட்டில தான் இருக்காரு. நான் ஏதோ ஒரு ஆவேசத்துல உன்னை பார்க்கணும்னு ஓடி வந்துட்டேன். கண்டிப்பா அவர் கண்ணை மாட்டினேன், அவ்வளவுதான். சரி மாமா, நான் கிளம்புறேன், பாய். ஏய், பார்த்து போடி. தூரி, நீ என்னோட தூரிடி. உன்னை அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் யாருக்கும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. நீ என்னைக்கா இருந்தாலும் எனக்கு மட்டும்தான். கண்டிப்பா உங்க அப்பா சீக்கிரமாவே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருடி. உங்க அப்பா சம்மதத்தோட கண்டிப்பா உன்னை சீக்கிரமா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ வேணும்னா பாருடி. ஐ லவ் யூ டி. சரியா, என்ன மன்னிச்சிருடா. நீ எவ்வளவோ சொன்ன, இப்போதைக்கு போய் பேசினா சரியா வராதுன்னு. ஆனா நான் தான் கேட்கல. மன்னிச்சிருடா சரியா, மன்னிச்சிருடா. அக்கா, என்ன இது? என்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லடா செலியா, தேனு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுல எந்தவித தப்புமே இல்லை. ஏன் நானுமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்டா. என்ன மன்னிச்சிடா செலியா, மன்னிச்சிடா. அந்த ஆளு இவ்வளவு நாள் ஆகிட்டே மாறி இருப்பாரு நினைச்சிட்டு தாண்டா நானும் உன்னை கூப்பிட்டு போனேன். ஆனா அவர் இன்னும் மாறவே இல்லைன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடா. தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த வீட்டு வாசப்படியை கூட உன்னை மிதிக்க விட்டுருக்க மாட்டேன்டா. என்ன மன்னிச்சிடா செலியா, மன்னிச்சிடா. ஆமாண்டா செலியா, நீ எவ்வளவோ சொன்ன, இதெல்லாம் சரியா வராதுக்கா, இப்போதைக்கு வேண்டாம், எனக்கு வர விருப்பம் இல்லைன்னு. ஆனா நான் தான் கேட்காம அவசரமா உன்னை சமாதானப்படுத்தி அங்க கூப்பிட்டுட்டு போனேன். ஆனா அங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடா. மன்னிச்சிருடா செலியா, மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்குடா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல இன்னும் ஏதாச்சும் டயலாக் மீதி இருக்கா? டேய், என்னடா இப்படி கேக்குற? நானும் தேனும் ஏன்டா உன்னை அங்க அழைச்சிட்டு போனேன்னு இம்புட்டு நேரம் அம்புட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? ஆனா நீ என்னடானா நக்கலா ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களான்னு கேக்குறா? மாமா, நீங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்றதுக்கோ இல்ல எங்கிட்ட சாரி கேட்கறதுக்கோ எந்த அவசியமும் இல்ல. ஏன்னா இப்படிதான் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். செலியா, என்ன சொல்ற? அக்கா, நமக்கு வேணும்னா இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கலாம். ஆனா அவரோட இடத்துல இருந்து யோசிக்கணும்ல. அவரு தூரியோட அப்பாக்கா. அப்படி இருக்கும்போது அவரு கண்டிப்பா சொந்தக்காரவங்களுக்கு முன்னாடி அவமானப்பட்டிருப்பாரு தான். அந்த அவமானத்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாதுல்ல. அதனால தாக்கா நான் உங்ககிட்ட சொன்னேன், இப்போதைக்கு நம்ம போக வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டும், அதுக்கப்புறம் போய் பேசலான்னு. ஆனா யாரும் என் பேச்சு கேட்குற மாதிரி தெரியல. நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, பட்டாதான் திருந்துவீங்க தான் நானும் விட்டு அங்க வந்து சைலண்டா நின்றுட்டு இருந்தேன்.
டேய் அப்ப நீ எதுவுமே பேசாம அங்க அமைதியா நின்னதுக்கு காரணம் இதுதானா? நான் கூட சரி பெரிய மனுஷன் நான் பேசுறதுனாலதான் நீ அமைதியா நிக்கிறியோன்னு நினைச்சேன். ஜோ மாமா உனக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல சரியா? சரி எனக்கு ஏற்கனவே தெரியும் இப்படிதான் நடக்கும்னு. சரி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களே அப்படி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் தான் நான் அமைதியா நின்றுட்டு இருந்தேன். ஆனா தூரியோட அப்பா உன்னை பத்தி தப்பா பேசணும்னு எனக்கு சத்தியமா கோவம் ரொம்ப தாங்கல மாமா. அதனாலதான் புடிச்சு கத்தி விட்டுட்டேன். இல்லைன்னா லாஸ்ட் வரைக்கும் நான் சைலண்டா இருந்துட்டு வந்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா அவர் ரொம்ப பேசிட்டாரா அதான் மாமா, அதனாலதான் கொஞ்சம் கோவப்படுற மாதிரி ஆயிட்டு. டேய் சரியா, உனக்கு என் மேல பாசம் இருக்குன்னு தெரியும்டா. ஆனா நீ எம்பிட்டு பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு இன்னைக்குதான்டா தெரியும். இன்னைக்குதான் தெரியும். மாமா என்ன இது குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கா? இங்க பாரு மாமா, ஒண்ணு நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், என்ன வேணாலும் திட்டுவேன். ஆனா என் மாமாவை வெளியில யாருக்கு நேரமும் என்னால விட்டு கொடுக்க முடியாது மாமா. தேனக்கா அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்களை அம்மா மாதிரி பாத்துக்குச்சு. உனக்கும் தேனக்காக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ என்னையும் யாராவையும் அப்பா மாதிரி பாத்துருக்க. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படியா என்னால மற்றவங்க கிட்ட விட்டு கொடுக்க முடியும்? என்ன இருந்தாலும் நீ என்னோட மாமா, என்னோட வீரபாண்டி மாமா. எனக்கு மட்டும்தான் உங்ககிட்ட எல்லா உரிமையுமே இருக்கு. மத்த யாருக்கும் எந்த உரிமையுமே கிடையாது. எப்பவும் சொல்ற மாதிரி தான் ஐ லவ் யூ மாமா. டேய் போடா போக்கத்தவனே. ஏதோ ஏதோ பதிலுக்கு சொல்லுவாங்களே, லவ் யூன்னு சொன்னா பதிலுக்கு ஏதோ லவ் யூ 3 4 என்னமோ. அது என்ன காரணமோ சரி விடு. நானும் லவ் யூடா, லவ் யூ. சரி சரி போதும் போதும். யோ மாம்சு, நீ வச்சிருக்க மீசைக்கும் நீ அழுகிறதையும் பார்க்கும்போது சத்தியமா சிரிப்பு தாங்க முடியல. ஒரு நிமிஷம் இரு, நான் போட்டோ எடுத்துக்கிறேன். என்ன அழுதனா? டேய் நானும் ஒன்னும் அழுல. அது லைட்டா கண்ணு வேர்த்துச்சு அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணும் இல்ல சரியா? ஓ லைட்டா கண்ணு வேர்த்துச்சு. சரி சரி அக்கா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு சோகமா இருக்க? இல்லடா செல்லியா, நாங்க உன் பேச்ச கேட்டு இருந்திருக்கணும். கேட்காம அங்க போனது தப்புடா, தப்பு. அது எனக்கு இப்பதான் புரியுது. அதான்டா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அக்கா இதுல நீ கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லக்கா. நான் கஷ்டப்படுவேன்னு நினைச்சுதானே நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? இங்க பாரு, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஏன்னா இப்படிதான் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இங்க பாருக்கா, தயவு செஞ்சு இப்படி நீ மூஞ்ச சோகமா வச்சுக்காத. யோ மாமா, என்னையா இது? கட்டின பொண்டாட்டி இங்க இங்க அழுதுட்டு இருக்கு, நீ படுக்க இப்படி கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கா? ஏதாச்சும் சொல்லி சமாதானப்படுத்தியா? டேய் உங்க அக்காவை எப்படி சமாதானப்படுத்துன்னு எனக்கு தெரியும், நீ சத்த பொறு. டேய் செலியா இங்க பாருடா, மறுபடியும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. ஏன்னா நம்ம அங்க போயிருந்திருக்க கூடாதுன்னு இப்ப எனக்கு தோணுதுடா, அதான். ஐயோ மாமா போதும் போதும். பேசுனதே திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி போரிங்கா இருக்கு. இதுல ஆடியன்ஸ் கண்டிப்பா போர் அடிச்சு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதனால பேசுனது போதும். முதல்ல அக்காவை கூப்பிட்டு போய் சமாதானப்படுத்து போ. டேய் போடி டாக்டர், நீ சொல்றது சரிதான். கண்டிப்பா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுவாங்க தான். சரி விடு. தேனே வாடி நம்ம போலாம். சரி ரெஸ்ட் எடுக்கட்டும். மாமா நீ சொன்னல யார பார்த்து அனாதன்னு சொன்ன, அப்பா மாதிரி அவனுக்கு மாமன் நான் இருக்கேன்னு சத்தியமா சொல்றியா? எனக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடுச்சு. நீ நீ எப்பவுமே என்னோட வீரபாண்டி மாமா தான். லவ் யூ மாமா, லவ் யூ, லவ் யூ சோ மச். என்ன இது கண்டினியூஸா கால் வந்துட்டே இருக்கு? யார் கால் பண்றது? குரு, இவன் எதுக்கு எனக்கு இந்த நேரத்துல கால் பண்றான்? என்ன விஷயமா இருக்கும்? ஹலோ சொல்லுடா, என்னாச்சு? வாட்? என்ன குரு? இதோ இதோ நான் உடனே வரேன்டா.